எப்படி இருக்கு? ரொம்ப ஸ்பேஸா இருக்கு கைஸ். பிடிச்சிருக்கு. ஆனா எங்க வீட்ல தர மாட்டாங்க. காஞ்சனா படத்துல வர மாதிரி ரெட் ரெட்டா கேக்குறாங்க இது கல்யாணத்துக்கு. நல்லா இருக்கலாம். இந்த ரெட் இப்படி வச்சு பாரு. இது பண்ணிக்கோ. ஆமா, உன் கல்யாணம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வேண்டாம். பிரம்மச்சாரி. இது 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 நல்லா கிராண்டா மீனாக்கரி டிசைன் போட்டிருக்காங்க. அது எல்லாமே நீங்க இந்த ப்ளவுஸும் போட்டுக்கலாம். இந்த எஜ்ஜு கிரீன் வரனால நல்லா இருக்கும். நீங்க ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் ஷாப்பிங். வெட்டிங்க்காக சாரீ எடுக்க தான் போகிறோம் எனக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள் மாமா ஒரு கடை சொன்னார். ஸோ அந்த கடைக்கு போனோம். பட் ஆனால் அங்கே வந்து இப்போ கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லாதனால சரி நான் எல்லாமே பார்த்தேன். பட் எனக்கு எதுவும் செட் ஆகலை. ஸோ அங்கேருந்து நாங்கள் அப்படியே எங்கே போனோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்னேஹாலயா தான் போனோம். ஏன்னா என்னோடய ஆப்ஷன் ஃபுல்லாக ஸ்னேஹாலயா இல்லை போத்தீஸ் இல்லைன்னா சென்னை சில்க்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. சரி ஸ்னேஹாலயா போன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய எனக்கு சாண்டில் தான் நான் பார்த்தேன். சாண்டிலில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு சாண்டில்ஸ் அந்த மாதிரி தான் இருந்ததா. ஸோ எனக்கு பிளெயின் சாண்டில் எதுவுமே கிடைக்கல. இல்லைனா ரெட் பார்டர், பிங்க் பார்டர், க்ரீன் பார்டர்லேயே இருந்தது. ஸோ எனக்கு அது எதுவும் செட் ஆகாதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெட் பேஸு அந்த மாதிரி போயிட்டு எனக்கு ரெட்டு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி. இதுவா இது ஓகே டபுள் ஷேட் கலர். இந்த பொண்ணுக்கு இந்த புடவை ரொம்ப ஸ்பேஸா இருக்கு கைஸ். பிடிச்சிருக்கு. ஆனா எங்க வீட்ல தர மாட்டாங்க. இது இது விரிச்சு காட்டு. இல்ல இதுக்கு மேலே விரிங்க. இதே மாதிரி ரெட்லயே காட்டுறேன். இது இருக்கணும். இது அதுக்கப்புறம் பிடிச்சிட்ட மட்டும் செலக்ட் பண்ணி வைங்க. இது வேணுமா? ஒரு கிளாஸ் வச்சு பாருங்க. இதெல்லாம் வேண்டாமா? அவங்கள்ட்ட ஹைலைட் ஆகுதா? உங்களுக்கு லைட் இருக்கனால அப்படி இருக்கு. லைட் ஆஃப் பண்ணி காமிச்சா உங்களுக்கு கரெக்டா தான் இருக்கும். இது பிரைட் கோல்டு கிடையாது. கரெக்டா இந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி. காஞ்சனா படத்துல வர மாதிரி ரெட் ரெட்டா கேக்குறாங்க கல்யாணத்துக்கு. நல்லா இருக்கலாம். இந்த ரெட் இப்படி வச்சு பாரு. எப்படி இருக்கு? நல்லதானே இருக்கு. ஆக்சுவலி இதுல எனக்கு இந்த இந்த டிசைன் பிடிச்சிருக்கு. கல்யாணம் அந்த பொண்ணு பல்லாக்கா ஒரே கலர் குதுகலமா இருந்தது. அதுவும் கல்யாணத்துக்கு. ஆமா, உன் கல்யாணம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. எனக்கு வேண்டாம். பிரம்மச்சாரியா போயிடுவாங்க. பிரம்மச்சரிய போயிடுங்க. ஆமா, உங்க அப்பா விட்டுட்டு தான் மறுவேளை பார்ப்பேன். நீ பேரு உத்தராட்ச கொட்டெல்லாம் போட்டுட்டு நீ சாமியாரா போயிடணுமா? கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீ ரெட்டு வருது, நீ ரெட்டு வருது, நீ ரெட்டு ரெட்டு ரெட்டா வருது. இது 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 சில்லி ரெட். கழிச்சு எடுக்கும் முகத்துல அப்படியே அடிக்குது. அப்படியா? நல்லா இருக்கா? இது
நம்ம ப்ளவுஸ் மேட்ச் பண்ண ரெட் கலர் கரெக்டாக போட்டு அந்த கவுச் தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. எனக்கு அந்த க்ரீன் இருக்கிறதா பாக்குறேன். சாரி நல்லா கிராண்டா மீனாக்கரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்க இந்த ப்ளவுஸும் போட்டுக்கலாம். இந்த எஜ்ஜு கிரீன் வரனால நல்லா இருக்கும். நீங்க இதுதான் போடணும், அது கிரீன் கூட போட்டாலும் கிரீன் போட்டாலும் நல்லா இருக்கும். 23,295. அது வேண்டாம். அது வேண்டாமா? இது வேண்டாம். ஒரே நிமிஷம். இது ஒரு ஷேட் கம்மியா தான் ரியல்ல இருக்கும்னு சொல்றேன். சில்வர் வித் கோல்டுல உங்களுக்கு பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லா செல்ஃப். இது ப்ளவுஸ். சரி ஓகே. ஓரளவுக்கு சாரீஸ் எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு என்னோட ஆப்ஷன் வந்து சாண்டிலில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ரெட்டுக்கு போனேன். ஏன் ரெட்டுக்கு போனேன்னா சாண்டிலில் வந்து நான் எதிர்பார்த்த மாதிரி சாண்டில் எனக்கு கிடைக்கல இந்த ஷாப்லையுமே. ஸோ அதனாலே நான் ரெட்டுக்கு போயிட்டேன். ஏன்னா எனக்கு இதோட ரெட்டு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு இதுவாகிடுச்சா. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா சாண்டில் தான், பட் கோல்டு ஹைலைட்ஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அது இல்லாமல் சில்வர் கோட்டிங்காக இருந்தது. ஏற்கனவே நான் ஒரு சாரியில் வந்து சில்வர் எடுத்துட்டேன். ஸோ நான் வந்து இதில் வந்து கோல்டு ஜரி தான் எடுக்கணும் அப்படின்னு நான் இது பண்ணதுனால சரி கோல்டுக்கே போவோம் அப்படின்னால தான் நான் வந்து ரெட் செட்டில்டா இருக்கு. ட்ரைன் கோல்டு இல்லாம நல்ல பாந்தமா இருக்குது. இங்க பாரு. சாண்டில் ட்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ரெட்டு செலக்ட் பண்ண ரெட்டில் வந்து இந்த பல்லாக்கு டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அது இல்லாமல் ரொம்ப வெயிட்டும் கிடையாது. சாரீ நல்லா வந்து லைட் வெயிட்டில் இருந்தது. ஸோ முதல்ல வந்து நான் இதை தான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த டிசைனில். பட் என்ன சொன்னாங்கன்னா ரெட்டில் வந்து இது கொஞ்சம் ஓவர் ரெட்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுனால சரி வேறு இதுக்கு போகலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணேன். நான் ஜுவல்ஸ் போடும்போது அது எல்சா எல்லாரும் எல்லாமே நல்லா இருக்குது. பாப்பாக்கு நல்லா பேர் என்ன? சமையா ஆனா இதுலயே நீங்க பாரு ஒரு இந்த ப்ளூ மட்டும் அன்னைக்கு வரமகாலட்சுமியில இருந்ததுன்னா இதுதான் நான் எடுத்திருக்கேன். செமையா இருக்குல்ல? நம்ம கேக்குறப்பெல்லாம் இருக்காது. நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல அன்னைக்கெல்லாம் இருக்கும். ஆனா காஞ்சனா படத்துல வர மாதிரி ரெட்டா கொஞ்சம் எடுத்து போடணும். ஃபோக்கஸ் எல்லாம் ரெட் மனதா போகுது கைஸ். இருக்கு ரெட் கிடையாது, இது ஒரு மாதிரி ஃபுல் ரெட் கிடையாது, சில்லி ரெட். நம்ம ஏதோ கேட்டிங்க. ரெண்டுத்தையும் எடுங்க. சில்லி ரெட் மாதிரி வேணும். சில்லி ரெட்டா? ஆமா. இதுலயே காட்டுங்க ஆன்ட்டி.
ஆன்ட்டி இது எப்படி இருக்கு? இது கொஞ்சம் பார்டர் இது நல்லா இருக்கு. இது பார்டர் ஆனா கலர் பாருங்க கொஞ்சம் டிஃபர் ஆகுது. இருந்தாலும் அந்த கலர் கான்ட்ராஸ்ட்ல தான் இருக்கு. இதான் மயில் ப்ளூ. சும்மா வச்சு போட்டோ எடுத்துக்கலாம். நீ அதுல எதுனா செலக்ட் பண்ணி வச்சுக்கோனா 30% டிஸ்கவுண்ட். இது பாருங்களா அந்த ப்ளைன் கார்டு எனக்கு எது பிடிச்சிருக்கு கார்டு வச்சு பாருங்க. அது கீழ ஏத்தி வச்சு பாருங்க. இல்ல வேணாம்னா அப்படியே ஏத்திடுங்க. காமிங்க வேணாம்னா அப்படியே ஏத்தி. அதான் இடம் இது பிரிச்சு காட்டுங்க. இது ரெண்டு. இதுவும் இதுவும் இது வைக்கணுமா? இல்ல இது கையில வச்சிருக்கேன். அது வெங்கி காமிச்சனாங்க சிவன். அடிக்கல சட்டில்டா இருக்கு. ஆல்மோஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, எல்லா கடையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு பக்கத்துலேயே வந்து டி நகர் போத்தீஸ் இருக்கும். ஸோ அங்கே வரலாம். அன்றைக்கின்னு பார்த்து சண்டே சரி ஓகேன்னு வரலான்னு பார்த்தா செம்ம கூட்டம். அது இல்லாமல் காலையிலேருந்து சாரீ பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தாகமாக இருந்தது. சரி ஜூஸ் குடிச்சிட்டு உள்ளே போகலான்னு தான் பார்த்தோம். பட் என் கல்யாண சீசனாக என்னன்னு தெரில, எல்லோரும் வெட்டிங் அந்த கலெக்ஷனில் வந்து நின்றுட்டாங்க. எங்களால் சாரியே பார்க்க முடியல போத்தீஸில். இன்னைக்கு வாங்குறோம் ரெட்ட வாங்குறோம் தீபாவளி பாரு. ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணி எடுக்க முடியல. ஏன்னா எவ்வளோ கூட்டம், எல்லாருமே வந்து வெட்டிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஒருத்தவங்களாம் கேட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்களும் வேலை செய்கிறவங்களும் பாவம் ஒருத்தவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் எடுத்து கொடுக்குறாங்க. நாங்கள் கேட்ட எல்லா ரெட்டுமே எங்களுக்கு வந்து எடுத்து காமிச்சாங்க. பட் ஸ்னேஹாலயாவில் பார்த்த மாதிரி இங்கே கொஞ்சம் கிளாத் கொஞ்சம் டிஃபராக இருந்தது. பட்டு என்ன சொல்கிறது, நல்லா தான் இருந்தது. பட் நான் சொல்லிட்டேன் இல்லை எனக்கு ஸ்னேஹாலயா தான் வேணும்ன்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து டிராஃபிக்காகவும் ஆகுதா, சரி ஒரு கடை ஏறி இடங்கும் முடியல. சரி லாஸ்ட்டில் வந்து நான் ஸ்னேஹாலயாவில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன் 2 சாரி. ஸோ அதையே போய் நான் வந்து பில்லிங் போட்டுட்டேன். எங்கள் வீட்டில் வந்து வேறு கடை பார்க்கலாமான்னு கேட்டாங்க. இல்லை எனக்கு அந்த சாரியே ஓகே அப்படின்ட்டு. இந்த 2 சாரியில் நான் எந்த சாரீ சூஸ் பண்ணியிருப்பேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் லாஸ்ட்டாக முடிவு பண்ணது இந்த 2 சாரியில் ஒரு சாரீ தான் நான் எடுத்தேன். அது எந்த சாரீ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நல்லா இருக்கு. அட் லாஸ்ட் என்னோடய வெட்டிங் ஷாப்பிங் வந்து சாரியில் முடிஞ்சிடுச்சு. ஸோ நானும் வந்து பில்லிங்கெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை.